அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம மக்ரூனி பாயாசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வைக்கிறேன். கொதிக்க வைக்கும்போதே அது கூட சமையல் எண்ணெய் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடுங்க. அது சேர்த்து அந்த தண்ணி நல்லா கொதித்ததும் நான் மக்ரூனியும் அடையவும் அதில் ஒன்றா போடுறேன். போட்டுட்டு இதுவும் ஒரு கொதி வந்ததும், ரொம்ப ஒன்றும் வேண்டாம், ஒரு 4-5 நிமிஷம் மட்டும் போதும். ஒரு கொதி வந்ததும் இதை ஒரு அரிப்பில் எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த உடனே அதில் வந்து பச்சை தண்ணி இருக்குல்ல, நம்ம சாதாரண குளிர்ந்த தண்ணி, அதை அதில் ஊற்றுங்க. அப்படின்னா தான் அது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும், மக்ரூனியும் அடையும். இதுக்கப்புறவு நம்ம பால், பசும்பாலோ இல்லை பாக்கெட் பாலோ எதுலனாலும் நம்ம செய்யலாம். அந்த பாயாசத்துக்கு நான் வந்து பசும்பாலில் தான் நான் செய்கிறேன். பசும்பால் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அந்த பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கிட்டு அது காய்ச்சினதும் அது கூட இந்த நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம்ல மக்ரூனியும் அடையும், இதை அதில் ஒன்றா மிக்ஸ் பண்ணி போடுங்க. இதை போட்டுட்டு ஒரு கொதி வரந்தனி தீய சிம்லே வச்சுக்கிடுங்க. வச்சுக்கிட்டு நமக்கு ஏலக்காய் 2 ஏலக்காய் அதை பிச்சு போடுங்க. தட்டியும் போடலாம், நான் சும்மா லேசாக கைட்ட பிச்சு தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சீனி, நமக்கு தேவையான அளவு சீனியும் சேர்த்துக்கிடுங்க. இது சீனிலையும் செய்யலாம், இல்லை கருப்பட்டி வெல்லம் இந்த மாதிரி வகையிலையும் இது செய்யலாம். கருப்பட்டி வெல்லமாக இருந்தால் ஃபஸ்ட்டே நம்ம தண்ணியில் பாகு மாதிரி காய்ச்சிட்டு எடுத்து ஊற்றிக்கிடணும். இல்லை நம்ம சீனியில் செய்யணும்னா சீனியை டைரெக்டாக இது போட்டதுமே நம்ம ஊற்றிடணும். ஊற்றிட்டு லாஸ்ட் இறக்குற சமயத்தில் மட்டும் நெய்யில் நம்ம வீட்டில் இருக்க நட்ஸ் என்னம்லாம் இருக்கோ அதெல்லாம் போட்டு வறுத்து இதில் போட்டுற வேண்டியதான். நான் அண்டிப்பருப்பு, கிஸ்மிஸ்ஸு, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் இருந்தது. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதையும் வறுத்து அதோட ஒன்றா போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு 4 செகண்ட் கழிச்சது நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது தனியாகவும் செய்யலாம், மக்ரூனியில் மட்டும் செய்யலாம், அடையில் மட்டும் செய்யலாம். நான் என்னடானா இது 2ம் தான் மிக்ஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். இது கூட நம்ம சேமியாவும் சவ்வரிசி இதையும் இது கூட 2யும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். இது வந்து நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொங்கல் அன்னைக்குள்ள டிஃபன் தான், பிரேக்ஃபாஸ்ட்டு தான். பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் இந்த பாயாசம் தான் வச்சுருந்தேன். இது இட்லி தோசையோடையும் இந்த பாயாசத்தை ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அலைக்கும் சலாம்.